cinemaplusnews.com. ஜம்புலிங்கமே ஜடாதரா பாட்டை கேட்டு ரசிக்காத இருக்கவே முடியாது. அதுக்கு சோல் காரணம். And with your kind permission, please give a welcoming applause to our writer சித்ராலயா கோபு. சைலண்டா உட்கார்ந்துருக்கார். நமக்கெல்லாம் காதலிக்க நேரம்லங்கிற ஒரு காவியத்தை கொடுத்த எழுத்தாளர் அவர். ஸோ அது ஒன்னே போதும், அவர் வேற எதுவுமே வேண்டாம் இவரை பத்தி சொல்றதுக்கு. ஹெல்த்தி ஹியூமர்னா என்ன, சுகாதாரமான ஹியூமர்னா என்ன, சென்சாருக்கு பயப்படாம ஹியூமர் பண்றதுன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தவர் சித்ராலயா கோபு தமிழ் சினிமாக்கு. ஸோ அந்த ஹியூமர் திருப்பி நான் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். ஏன் இப்ப சினிமால ஹியூமர் இல்லையா நீங்க கேட்பீங்க. அந்த கால தாளா பேசுறானே இருக்கு, நிறைய இருக்கு. பட் கொஞ்சம் அப்படி ரேசர் ஷார்ப்பா தான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் இப்படி தழுவினாலும் இப்படி தழுவினாலும் டேஞ்சரா தான் போயிருக்கு. நிறைய ஒருத்தர அவமானப்படுத்துறது ஒரு பெரிய ஹியூமரா நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இவருடைய நாடகங்கள்லயோ சினிமாலயோ என்னைக்குமே அது இருக்கவே இருக்காது. இயல்பா பேசுறதுல வரக்கூடிய காமெடியை எழுதக்கூடிய ஒரே ரைட்டர் நம்ம சித்ராலயா கோபு. இதுக்கு உதாரணம் வேணும்னா இன்னைக்கு நீங்க யூடியூப்ல போய் பழைய கல்யாண பரிசு, இவர் தான் அதுக்கு காமெடி எழுதினார். தங்கவேல உட்கார்ந்து இருக்கும்போது மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்காரு, போண்டா சாப்பிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பஞ்சஸ் எல்லாம் இவர் தான் எழுதினது. அதற்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாடகம் சினிமாவாய் 100 நாள் ஓடித்த காலத்துல இந்த காசேதான் கடவுளோடாங்கிற நாடகம். எனக்கு இதுல பர்டிகுலரா ஒரு அட்டாச்மெண்ட் என்ன இருக்குன்னா, அந்த காலத்துல இந்த படத்திலேயே ஸ்ரீகாந்த் பண்ண ரோல நான் பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டு எனக்கு அழைப்பு விடுத்தார். ஆனா இப்ப எங்க அம்மா நான் பெரிய கம்பெனியில சிஇஓ ஆக போறேன்னு நினைச்சு ஆபீஸ்க்கெல்லாம் லீவ் போடக்கூடாதுன்னு அந்த ரோலை நான் விட்டேன். அப்புறம் நான் ஆபீஸ்க்கே போல, சினிமாலும் ஃபுல்லா வந்தேங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சது. மிஸ் ஆன இந்த அசோசியேஷன் வித் காசேதான் கடவுளோட 44 வருஷம் கழிச்சு, 72 இயர்ஸ் ஆகுது ரிலீஸ், மோர் தென் 40 இயர்ஸ். அதுக்கப்புறம் நான் இதை மீண்டும் நாடகமா கொண்டணும்னு ஆசைப்பட்டு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டேன். ஃபுல் கான்பிடன்ஸோட எனக்கு இந்த பர்மிஷன் அவர் கொடுத்தாரு. அப்கோர்ஸ் இந்த காலத்து நாடகங்கள் போடணும்னா ரொம்ப பாப்புலரா இருந்தா ஒரு நல்ல கிரௌட்ஸ் வரும். 2-3 ட்ரூப்ஸ் எங்களுக்கெல்லாம் இன்னும் ஃபுல் ஹவுஸ் வந்துட்டே இருக்கு. பட் மூலதனம் வேணும் இல்லையா, அதுக்கு எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கடந்த 4-5 வருஷமா எங்களை விடாம நாடக உலகத்தை ஸ்பான்சர் பண்ணி கை தூக்கி இருக்கிற ஒரு ஸ்பான்சர் தான் எங்களுடைய ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ். அவங்க இன்னைக்கு வரல, இருந்தாலும் ஐ வுட் லைக் டு தேங்க் தம் பர்டிகுலர்லி. அண்ட் இந்த தரம் எனக்கு ஸ்பெஷலா இன்னொரு ஸ்பான்சரும் கிடைச்சிருக்காங்க. இவங்க பைனான்சியல் ஸ்பான்சர் மட்டும் இல்ல, வேணும்னா எப்போ சாப்பிட்டு போன்னு சொல்ற அளவுக்கு நம்ம மகாராஜா ரெஸ்டாரண்ட் இப்போ they are coming forward to sponsor dramas this year. ஒரு நல்ல நாடகம் பழசு திருப்பி கொண்டு ஏன்டா திணிக்கிறோங்கிற மீனிங்கே கிடையாது. இதுல பழசுல நல்லது இருந்தால் அதை திருப்பி கொண்டுடணும். எவ்வளவு தரம் பண்ணாலும் இன்னைக்கு டிவியில ராமாயணம் போட்டா போயிட்டு தான் இருக்கு. விதவிதமா ராமாயணம் எடுத்துட்டாங்க, இருந்தாலும் அதுதான் சக்சஸ். எத்தனையோ சீரியல்ஸ் போனாலும் பக்த ஹனுமான் போனா அதுதான் சக்சஸ் ஆகுது. அந்த மாதிரி இதெல்லாம் காவியங்கள் தமிழ் ஆர்ச்சைவ்ஸ்ல ஸ்டோர் பண்ண வேண்டிய காமெடின்னு எடுத்தீங்கன்னா இத்தனை வருஷத்தை கிட்டத்தட்ட என்எஸ்கே காலத்துல இருந்தே எடுத்தீங்கன்னா சம் ஆஃப் தி பெஸ்ட் பிக்சர்ஸ் இன் காமெடி ஒரு 10-15 படம் சூஸ் பண்ணீங்கன்னா அதுல இவரோட படம் கிட்டத்தட்ட 3-4 இருக்கும். ஒரு காதலிக்கு நேரம்ல கண்டிப்பா இருக்கும், ஒரு காசேதான் கடவுளா கண்டிப்பா இருக்கும், ஒரு கலாட்டா கல்யாணம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அப்படி நமக்கு காமெடி கொடுத்த இந்த நாடகத்தை முடிஞ்ச வரைக்கும் இதை கெடுக்காமல், ஏன்னா இந்த நாடகம் கெடுக்க முடியாது, ப்ரூவன் திங், பட் கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி அதுக்கு உறுதுணையா இருந்தது கோபு சாரோட பையன் சித்ராலயா ஸ்ரீராம். எங்க இருக்காரு? எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. சுரேஷ் ஐயர் நாடகம், வெங்கடாத்ரி, தந்திரமுகி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாடக சப்ஜெக்ட்ஸ் எழுதியிருக்காரு. இவரும் கூட ஒத்துழைச்சு, என் டீம் மெம்பர்ஸ் ஒத்துழைச்சு இந்த காலத்துக்கும் ரசிக்கிற மாதிரி இந்த நாடகத்தை பண்ணியிருக்கோம். ஆனா கண்டிப்பா அஷ்யூர் பண்றேன் சார், உங்களுடைய ஒரிஜினல் அந்த ருசியை நாங்க கெடுக்கவே இல்லை. ஏன்னா அதை கெடுக்க முடியாது. ரங்கேஸ்வரன் இது மாதிரி போட்டு கலக்கிட்டு இருந்த பீரியட். ஆமா, இவங்களுடைய ஃபிளைட் 172 அது மாதிரி. பட் யூஏஏ, அதாவது இவருடைய ஃபாதர் வளர்த்த இந்த யூஏஏக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு.
அவங்க பேனரில் மேடம் ஜெயலலிதா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, லக்ஷ்மி ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ஏஆர்எஸ், நிறைய ஆர்டிஸ்ட் வந்துருக்காங்க, வெங்கட், ஸ்ரீராம், இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸையும் என்கரேஜ் பண்ண ஒரு இது. ஸோ அந்த பேனரில் என் படத்தை மறுபடியும் ட்ராமாவாக மறுபடியும் ரீமேக் பண்ணுறாங்கன்றது எனக்கு ஒரு கௌரவம். அப்படி டெவலப் பண்ணது தான் இந்த காசாகிராம் கடவுளாவில். இப்போ நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது ஒரு பிவட், அதாவது என்னுடைய சப்ஜெக்ட் நான் பெருமைக்காக சொல்லிக்கல. இட்டி கட்டி எழுதுனா காமெடி எழுத முடியாது. 2 பேர் பேசிக்கிறாங்க, காமெடி எழுதக்கூடாது. இன்சிடென்டல் காமெடிஸ் தான் எப்பவுமே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். வித்தவுட் இன்சிடென்ட்ஸ் இஃப் யூ ரைட் எ ஸ்டோரி. அப்போ அந்த காலத்தில் சிவாஜி காமெடி பண்ணிட்டு இருந்தாரு, ஜெய்சங்கர் காமெடி பண்ணிட்டு இருந்தாரு, டெல்மினேஷன் காமெடி பண்ணிட்டு இருந்தாரு, நாகேஷ் ஹீரோவாகவும் காமெடியும் பண்ணிட்டு இருந்தாரு. அது மாதிரி ஃபுல் சப்ஜெக்ட் எழுத முடிஞ்சுது. இப்போல்லாம் துண்டா இருக்கு. அப்போ அந்த சப்ஜெக்ட் என்னன்னா ரொம்ப ஸ்மால் இதுதான், பட் இன்சிடென்ட்ஸ் ஓஹோன்னு அமைஞ்சது. அது ரொம்ப பிவட் ரோல் வந்து ஒரு டீ கடைக்காரன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக சாமியார் மாதிரி நடித்து அவங்களுக்கு அந்த ஃபேமிலிக்கு உண்டான உதவியை செய்யறதுக்காக வர. அதான் அண்டர்லைன் இது. அதுக்கு அந்த காலத்துலேயே கொஞ்சம் மெட்ராஸ் பாஷை எழுதுனேன். எனக்கு மெட்ராஸ் பாஷை நல்லா வரும் காரணம் ட்ரிப்ளிகை. நிறைய படங்கள் பண்ணியிருக்கா. டிவியில் ஷீ இஸ் வெரி பாப்புலர். கடந்த 2 நாடகமா என்னோட நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நாடகத்திலையும் சினிமாவிலையும் வெண்ணிராடை மூர்த்தி வந்து ஒரு அடங்கின ஹஸ்பண்ட். சார் உங்களை சொல்றது படிச்சுக்காதீங்க. அவர் பண்ணாரு அந்த ரோல. இப்ப நாங்க வந்து ஒரு புது ஆக்டர், ஆக்சுவலா ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டியது வேற, பட் ஐ வில் கம் டு தட் லேட்டர். ஒரு புது ஆக்டர் என்னோட எங்க வீட்டு பெண் ஒரு சீரியல், என் பையன் டைரக்ட் பண்ண சீரியல் என் கூட நடிச்சார். அவர்கிட்ட நல்ல டேலண்ட் இருந்தது. ஸோ இவருக்கு இந்த ரோல் கொடுத்துருக்கேன். மிஸ்டர் ஜெயச்சந்திரன் இந்த ரோல வெண்ணிராடை மூர்த்தி பண்ண ரோல். ஸோ அந்த ஃபேஸ் உள்ள ராமச்சந்திர ராவ் தான் முத்துராமன் சாரோட ரோல் பண்றாரு. நான் எந்த அளவுக்கு ஆக்சுவலா ஆந்திரா பையன், ஆனா நல்ல தமிழ் பேசுவான். நான் எந்த அளவுக்கு சிவாஜிக்கு வெறியணும் அதே மாதிரி சிரஞ்சீவிக்கு வெறியா அவரு. ஸோ ஹி இஸ் டூயிங் தி ரோல் ஆஃப் முத்துராமன். அது ஃபேமஸ் ஜோக் அந்த படத்துல. அந்த ரோல சொல்லி ரோல், அந்த ரோல என்னுடைய ப்ரீவியஸ் நாடகத்தை எழுதின கதாசிரியர் கோபு பாபு அவர்கள், கேள்விப்பட்டிருப்பீங்க கோபு பாபு. இது வந்து ரொம்ப நான் பாராட்டக்கூடிய விஷயம். பிகாஸ் இன்னொரு கதாசிரியர் எழுதின ஒரு நாடகத்தை நான் வந்து நடிக்கிறேன்னு ஆசையா வந்து நடிக்கிறது. அதுக்கு நான் அவரை ஸ்பெஷலா பாராட்டணும். பட் இந்த பாராட்ட தேவையில்லை. ஏன்னா அவர் என்ன சொன்னார், சித்ராலியா கோபுவோட வசனத்தை பேசுறது எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, அதுவே எனக்கு பெருமை, அதனால தான் நான் நடிக்க வரேன்னு சொல்லி சூரியராஜ ரோல அவர் பண்றாரு. எம்ஆர்ஆர் வாசு ஒரு ரோல் பண்ணிருப்பாரு. அதுல உங்களை அந்த லூஸ் பொண்ணோட அப்பாவா அந்த ரோல மனோகரன் சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் எங்க ட்ரூப். இவர் எப்படின்னா இஸ் நாட் ஸ்டேயிங் இன் மெட்ராஸ், இஸ் இன் ஹைதராபாத். ஆனால் எப்ப சொன்னாலும் வீக்கெண்ட்ல அவர் அங்கேருந்து சொந்த செலவுல வந்து நாடகத்தை பண்ணிட்டு போற. நாடகத்து மேல அவ்வளவு பெரிய ஒரு வெறி. சொந்த செலவுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். கேட்டுறது அப்புறம் நிஜமாலும் எனக்கு எப்ப எமர்ஜென்சினாலும், இந்த தடவை ஒரு சின்ன எமர்ஜென்சிங்கிறதால அவங்க வீட்டு கிராபரவேசத்தை கூட விட்டுட்டு 10-15 நாள் என்னோட இங்க தங்கி இந்த நாள் இவர் தான் எம்ஆர்ஆர் வாசு ரோல் பண்ண போறார். ரமா பிரபா அந்த வரல இல்ல ரமா பிரபாவில் வந்து ஒரு பைத்தியமா ஒரு ரோல் பண்ணுவோம். அந்த ரோல பாபின்னு இன்னொரு ஆர்டிஸ்ட் பண்றார். அப்புறம் எங்க ட்ரூப்ல இன்னொரு முக்கியமான ஆர்டிஸ்ட் உங்களுக்கெல்லாம் பிடிச்ச நம்ம சுப்பனி இருக்கார். அவர் வர சொல்லுங்க. அருணாச்சலம் புகழ் சுப்பனி எங்க ட்ரூப்போட அமிதாப் பச்சன் சொல்லுவாரு. இவருக்கு இந்த டிராமால சரியான ரோல் அமையல. சோ நான் என்ன பண்ணோம், வித் பர்மிஷன் ஆஃப் கோபு சார் அண்ட் ஸ்ரீராம் சார், நாங்க வந்து we created a role for him. இவர் பெரியார் குரூப் வந்து ஆர்கியூ பண்ணுவான் கடவுளை பத்தி இவங்கிட்ட, இவன் ஆஸ் பேட். ஸோ ரொம்ப ஒரு ஹிலேரியஸ் சீனா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்ரீராம் நானும் கலந்து யோசிச்சு எழுதின ஒரு சீன், அது ரொம்ப பிரமாதமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த ஸ்பெஷல் சீன் திரு சுப்பனி அவர்கள் பண்றாரு. இவர் இந்த ட்ரூப்ல கிட்டத்தட்ட 42 வருஷமா இருக்கார். 72 சேர்ந்தவர் அவர் எங்க ட்ரூப்ல. பால் இப்படி இருக்காருன்னு பார்க்காத என் வயசு ஆகுது அவருக்கும். அப்புறம் நம்ம சித்ராலியா ஸ்ரீராம் உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டேன். கோபு சாரோட பையன், எனக்கு சுதேஷ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் எழுதி கொடுத்தவர். அவரும் இந்த நாடகத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுவதுனால இந்த டிஎஸ்பி ரோல் ஒன்று வரும். அதுல இவனை பார்த்த உடனே இந்த சாமியார் கதி நடுவு என்னை ஏற்கனவே பெல்லாவரத்தில் கேஸ்ல முட்டி பார்த்த உண்டாந்தாள்னு வர ஒரு தேங்காய். ஸோ அந்த ரோல் பண்ண திரு ஸ்ரீராம் அவர்கள் பண்ணியிருக்கார். இதுதான் இந்த காசிய கதவுடாவின் சின்ன குழு. இதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, ஏன்னா எல்லாருக்கும் வேலை இருக்கு. சோ நாடகத்தை நம்பி அவங்க இல்ல, ஆனா நாடகத்துல கிடைக்கிற அந்த பேர், அந்த கைத்தட்டல், அதுக்கு ஏங்குற ஏழைகள் இவங்கெல்லாம். இவங்க எதுல ஏழைகள்லாம் அந்த பாராட்டுக்காக ஏங்குறவங்க. அதுக்காக தான் அத்தனை பேரும் நாடகத்துல என்னோட ஒத்துழைக்கிறாங்க. வித் யோர் குட் விஷஸ்
இந்த நாடகம் மிகப்பெரிய சக்சஸ் ஆகணும்னு சாரோட பிளெஸிங்ஸ் இருக்கு, உங்க வாழ்த்தும் தேவை. கண்டிப்பா நான் வந்து நம்ம டீம் கிட்ட அந்த டிக்கெட்ஸ் கொடுக்குறேன், வந்து நாடகத்தை பாருங்க. இது நீங்க விமர்சனம் பண்ணுங்கிறது இல்ல, ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஒரு 2 hours you can thoroughly enjoy yourself, forget it. இது நான் சொல்றேன்னா, அமெரிக்காவில் பரீட்சைக்கு நிர்மாச்சு போடும்போது யங்ஸ்டர்ஸ், அதாவது 10 வயசு பசங்க, அவங்களுக்கு தமிழ் கூட சரியா தெரியாது, அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, uncle we are finding this place much more interesting than all the crap that's coming out as movies. நான் இது அவனோட ஒப்பீனியன், என்னோட ஒப்பீனியன் இல்லை. ஸோ தேர் இஸ் so much more of life in dramaங்கிறதுனால கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்த்து ப்ளீஸ் என்ஜாய் த பிளே. தேங்க்யூ. June 17 இந்த பிளேயோட இனாகரேஷன் நான் கண்டினியூஸா சொல்றேன், அந்த லிஸ்ட் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். 17 ராமராவ் கலா மண்டபத்தில் இருக்கு. நான் சொல்ற டேட்ஸ் என்னைக்கு வேணா யூ ஆர் வெல்கம். நீங்க அவர் சதீஷ் கிட்ட சொல்லிட்டா போதும், யூ கேன் கம் தேர். 18ஆம் தேதி எங்க ஸ்கூல் ஆடிட்டோரியம் பாரத் கலாச்சார பத்மாசேஷாதிரியில் போடுறோம். 19ஆம் தேதி மேட்னி ஷோ வாணிமஹல்ல போடுறோம். அப்புறம் 20ல இருந்து, இதுதான் முக்கியமா வாண்ட் டு டெல் யூ, 20ஆம் தேதியில இருந்து 24ஆம் தேதி வரைக்கும் அந்த வீக் மண்டே டு ஃப்ரைடே. யூஸ்வலா இப்ப நாடகங்கள வீக் டேஸ்ல யாரும் போடுறது இல்லை, பிகாஸ் ஆஃப் த டிராபிக் ப்ராப்ளம், வந்து சேர்றது கஷ்டம். பட் வி வாண்ட் டு ட்ரை இட். ஏன்னா மயிலாப்பூர்ங்கிறது நாடக வெறியர்கள், அங்க இருக்கிற ஜனங்களே, நாட் ஜஸ்ட் நான் வந்து கேஸ்ட் வச்சே சொல்ல, அங்க இருக்கிற எல்லாரும். அவர் சொன்ன மாதிரி ரிக்ஷாக்காரன் தான் அவரை கேட்டாருன்னா, ஸ்ரீதருக்கு சோத்துக்கையா நீன்னு கேட்டது அவ்வளவுதான். ஸோ அவங்களுக்கெல்லாம் நாடகம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால வீக் டேஸ் அவங்க ரிலாக்ஸ்டா ஒரு 7 மணிக்கு வந்து பார்க்கணுங்கிறதுக்காக 20th to 24 கண்டினியூஸா பிஎஸ்ஐ ஸ்கூல் ராமகிருஷ்ணா மிஷனுக்கு எதிர்த்தாப்புல இருக்கு, அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி ஏசி ஆடிட்டோரியத்தில் 5 நாளும் கண்டினியூஸா போடுறேன். நமக்கு அஃப்கோர்ஸ் பிரஸ் ஆர் இன்வைட்டட். பப்ளிக்கு வாட் ஐ வாண்ட் டு சே த்ரூ யூ கன்வே இட் இஸ், அந்த 5 நாள் மட்டும் டிக்கெட்ஸ் வந்து ஜஸ்ட் 100 and 200 தான். யூஸ்வலா டிராமாவுக்கு கொஞ்சம் டிக்கெட்ஸ் ஹையா பிரைஸ் பண்ணுவாங்க சண்டேஸ் எல்லாம் இருக்கும்போது. இந்த மண்டே டு ஃப்ரைடே ஒரு 100 ரூபாய் இன்னைக்கு செலவழிக்கிறது சாதாரணம். ஒரு ஆட்டோல இங்கேருந்து வரதுனால 200 ரூபாய் ஆயிடுது. வேற பேச வேண்டியதுக்கு, இங்க பேரம் பேசாம நீங்க வந்து சிரிச்சுட்டு போகலாம். ஜஸ்ட் 200 and 100 இதை நீங்க ஸ்ப்ரெட் பண்ணணும் டு தி பப்ளிக். ஏன் காரணம் என்னன்னா, இந்த வீக் டேஸ் இந்த மாதிரி இந்த 100 ஸ்பெண்ட் பண்ணி வந்து நாடகம் பார்க்குற அந்த ஹேபிட் ஜாஸ்தி ஆச்சுன்னா, நான் மெட்ராஸ் முழுக்க இந்த மாதிரி பண்ண போறேன். டி நகர்ல ஒரு ஹால் எடுத்து வீக் டேஸ் ஒரு 5 days, நார்த் மெட்ராஸ் ஒரு 5 நாள், அந்த மாதிரி பண்ணி, எப்படி பிராட்வேல லண்டன்ல எல்லாம் டெய்லி தியேட்டர் வருதோ, அந்த டெய்லி தியேட்டர்ங்கிற பொறுமையை திருப்பி தமிழ்நாடு கொண்டு ஒரு காலத்துல இருந்தது. நவாப் ராஜமாணிக்கம் காலத்துல 1 வருஷம் கண்டினியூஸா நாடகம் போட்டிருக்காங்க. இப்ப அது பண்ண முடியல. அது காரணம் என்ன, செலவுகள். வெளியில வரதுன்னா அவ்வளவு செலவு. டிக்கெட் பிரைஸ் நான் ஜஸ்ட் 100 and 200 அந்த 5 days வச்சிருக்கேன். தெருவுக்கு தெரு எல்லாரும் காசியதான் கடவுளா, அதுல எல்லாம் ஃபேமஸ் டயலாக் எல்லாருக்கும் தெரியும். தேங்காய் ஒண்ணு அதே சபாபதியார், அது எல்லாரும் சொல்லணும். அதுக்கு ஒத்துழைப்பு தேவை. தேங்க்யூ. இது 69, 70 ஸோ 46 வருஷம் கழிச்சு திருப்பி மேடை ஏறுது இந்த நாடகம். அண்ட் ஒரு பெரிய தமாஷ் என்னன்னா, நான் இன்னைக்கு அரங்கேற்ற போறது ராமராவ் கலா மண்டபம்ல. அந்த ராமராவ் கலா மண்டபம்ல தான் நான் முதல் இந்த நாடகத்தை பார்த்தேன். எனக்கு அப்ப 20 வயசு, 1970. சூப்பர் கணக்கு போட்டு பாருங்க. ஸோ நாடகத்தில் வருது, பாட்டு வச்சிருக்கோம் உடல், அது இல்லாம உதப்பாங்க ஆடியன்ஸ். பட் ஃபுல் சாங் வைக்க முடியல, ஏன்னா 4 minutesக்கு நாங்கள் ஆடணும்னா நாங்கள் ஆடி போடுவோம். ஸோ சினிமாவில் 4 நாள்ல ஏசி கேரவன்ல உட்காந்து போய் ஆடிட்டு வராங்க, கண்டினியூஸ் ஆடுறது கஷ்டம். ஸோ அந்த சாங்ல ஒரு செலக்டா ஒரு 2 minutesக்கு செலக்டட் இந்த ஹைலைட்ஸ். அவர் அந்த தப்பா பாடுவார் இல்லையா, அதை வச்சிருக்கோம். ஏன்னா அது ஒரு ஹைலைட். இன்னொரு முக்கியமான காரணம், இந்த நாடகம் மூலம் இட் இஸ் a tribute, என்னுடைய tribute to one of my most favorite authors, சித்ராலயா சார் கோபு. It is for him I am doing this play actually. அற்புதமான டியூன்ஸ், வார்த்தை புரியும் அந்த காலத்துல பாட்டெல்லாம். அப்படி டியூன்ஸ் போட்ட எம்எஸ்விக்கும் இது ஒரு காணிக்கை. அண்ட் ஆஃப் கோர்ஸ் சல்யூட் டு தோஸ் கிரேட் ஆர்டிஸ்ட் ஹூ ஆர் இன்வால்வ் இன் தட் பிக்சர். பாருங்க, அவங்க யாருமே இல்லை இன்னைக்கு. முத்துராமன் சார் இல்லை, மனோரமா இல்லை, MRR வாசு இல்லை, மூர்த்தியும் லக்ஷ்மியும் தான் இருக்காங்க அந்த ட்ரூ சாரோட சேர்ந்து. ஸோ அவங்களுக்கெல்லாமும் இது ஒரு ட்ரிபியூட்டாக இந்த நாடகத்தை நான் கருதுறேன். ஊர்ல இருந்தா வருவார், இப்ப அவர் இல்ல ஊர்ல. அவர் என்னுடைய எல்லா நாடகமும் பார்த்திருக்காரு. He has seen all my plays. He is a big fan of my drama. All the top artists have seen my play. அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சார், சிவாஜி, அப்புறம் ஜெய்சங்கர், முத்துராமன், இப்ப ரஜினி, கமல், என் நாடகத்தை எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. இப்ப சமீபத்தில் அவர் கொஞ்சம் கபாலியில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸி. இப்போ ஆஃப்கோர்ஸ் ரோபோல இருக்கார், இஸ் a bit busy. பட் ஊருக்கு வந்தாருன்னா அவர் எப்படி வருவாருன்னா, இந்த மாதிரிலாம் அனௌன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வருது. திடீர்னு 6:30 மணிக்கு 4 மணி வந்திருக்கேன், நாடகம் வந்துடுறேன் அப்படின்னு வந்துடுவார். அவ்வளவுதான். அதில் நாங்கள் புரிஞ்சுக்கணும் அப்புறம் வராருன்ட்டு. நான் அதை அவர் சும்மா கேட்டுட்டே தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் அவரே என்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் சொல்லி இது நாடகமா போடுங்க. நான் சொன்ன நான் ஏன் போடணும், நீ நடிகா கூடன்னு சொல்லியிருக்கேன். நான் பண்ணணும் ஆசைப்படுறாங்க, பட் என்ன டைம் ஒதுக்க முடியலையா,
இல்லை என்ன காரணம் தெரியல. ஏன்னா ஒன் திங் தே ஆல் நோ, நாடகத்தினால பெருசா காசு பண்ண போறது இனிமையா ரஜினி காசு பண்ண போறாரு, தேவையில்லை. பட் அந்த டைம் ஒதுக்கு. ஏன் காரணம்னா சினிமாக்கு நீங்க ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஸ்பாட்ல போய் சொல்லிடலாம். இப்ப இந்த நாடகத்துக்கு நாங்க எத்தனை நாள் ஒத்திகை பார்த்திருக்கோம்ன்றது சும்மா சொல்றேன். 45 days நாங்க இது வரைக்கும் ஒத்திகை பார்த்திருக்கோம். இன்னும் ஒரு வாரம் பார்க்க போகணும் ஃபைனல் ரிஹர்சல்ஸ். ஸோ அவ்வளவு டைம் ஒதுக்கணும். பட் அவங்க செய்யணும். இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ ஆஸ் அ நியூஸ். ஒரு 2 years பேக் அமெரிக்காவில் இருக்கச்சே இந்த டிராமா போட போச்சு தான் பிராட்வே. அங்க தெரியும் உங்களுக்கு, வருஷமாக நாடகம் போடுறாங்க. டென்சல் வாஷிங்டன் நடிச்ச நாடகம் சொன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. டென்சல் வாஷிங்டன் ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் பிளாக் ஆர்டிஸ்ட் ஆஃப் அமெரிக்கா. எப்படியா நாடகம் வெரி பிஸி ஆச்சுன்னு அவன் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கான். நான் நிறைய பணம் சம்பாதிச்சாச்சு, சினிமாவில் எல்லாம் பண்ணியாச்சு, சினிமாவில் நடிச்சு 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 எங்க எனக்கு நடிப்பு மறந்து போயிடுமோன்னு பயமா இருக்கு. நல்ல நடிப்பை திருப்பி ரிவைஸ் பண்றதுக்காக நான் எல்லா சினிமாவும் ஒதுக்கிட்டு 1 வருஷம் டிராமாவில் நடிக்க போறேன். திருப்பி வந்து நடிச்சான். ஸோ நிஜமாவே நல்ல நடிப்புக்காக நிறைய நடிகர்கள் இன்னைக்கு வர வேண்டி இருக்கு. நல்ல நடிப்புக்காக நாடகத்துக்கு வரலாம், தப்பு இல்லை. தேங்க்யூ.